இது போன்ற ஜாப் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டா நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் தமிழா. டிஎன் போலீஸ் பிசி எக்ஸாம் சண்டே 25th ஆகஸ்ட் நாளைக்கு நடக்க போகுது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன தவறுகளை செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேர்வுக்கு செல்லும் முன் நீங்கள் இன்னும் ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கல அப்படின்னா இன்றைக்கே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. நாளைக்கு காலையில் போயிட்டு பிரிண்ட் அவுட் சென்டரை தேடி அலைய வேண்டாம். அடுத்து ஐடி ப்ரூஃப் கட்டாயம் கொண்டு போகணும். அதாவது ஆதார் இல்லைனா வாக்காளர் அடைய அட்டை கொண்டு போனீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். அது ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு கவர்மெண்ட் அடையாள அட்டைகள் இருந்தால் நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் இந்த ரெண்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதோட ஜெராக்ஸு ஒரிஜினல் ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஜெராக்ஸு கொண்டு வர சொல்லியிருக்காங்க, ஒரிஜினலையும் கையில் கொண்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட். இந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து மடிக்கக்கூடாது. மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் சீட் இன்வேலிட் ஆயிரும், எக்ஸாமே வேஸ்ட்டாக போயிடும். 2 பதில், அதாவது தெரியாமல் சரியான கேள்விக்கு தப்பான பதிலை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் சீட்டில் மேலே ஷேடோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஐயோ சரியான பதிலில் மார்க் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 தடவை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மார்க் கிடையாது. பார்த்து நிதானமாக ஷேடோ பண்ணுங்கள். பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூ இல்லைனா பிளாக். ஓகே, பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் பிளாக், அதாவது பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நிதானமாக வந்து ஷேடோ பண்ணணும். மாற்றி ஷேடோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1 மார்க் நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். 1 மார்க்கில் வேலை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்து தேர்வு அறையில் மனநிலை. அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அதாவது பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட போனால் தான் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். அடுத்து என்ன அப்படின்னா கேள்வித்தாள் அணுகுமுறை. கொஸ்டின் பேப்பரை பிரித்த உடனே டஃப்பாக இருக்குது, 5 கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே டஃப்பாக இருக்குது அப்படின்னா பாஸ் ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு மனநிலைக்கு வரக்கூடாது. அதாவது எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி சிந்தனை வரவே கூடாது. கொஸ்டின் டஃப்பாக இருக்க பட்சத்தில் கட் ஆஃப் வந்து ரொம்ப குறையும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. டஃப்பு ஈஸி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அடுத்து வந்து தெரியாத கேள்வி. எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வி அளவுக்கு அட்டன் பண்ணிடுவீங்க, ஆனால் தெரியாத கேள்விகள் இருக்கும். அதை எப்படி அட்டன் பண்ணுறது? ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது, எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணலாம் தைரியமாக. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணுவீங்க. கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ண உடனே கொஸ்டினை வந்து 3 டைப்பாக நீங்களே வந்து பிரிச்சுருங்க. எப்படின்னா தெரிந்த கேள்விகள், சந்தேகம், அதாவது படிச்சிருக்கேன், இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து படிச்சிருக்கேன் ஆனால் வந்து ஆன்சர் சந்தேகமாக இருக்குது, ஆப்ஷன் ஏ வருமா பி வருமா அப்படின்ட்டு சந்தேகமாக இருக்குது. அடுத்து 3வது டைப் என்ன அப்படின்னா சுத்தமாக தெரியாது. இந்த 3 விதமான கேள்விகளை எப்படி அட்டன் பண்ணுறது? கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பகுதி 7 50 கொஸ்டின் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தமிழ், அப்புறம் வந்து அறிவியல், பொது அறிவு, இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சது அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அடுத்து பகுதி ஆ, அதாவது உளவியல் பகுதியில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அப்படின்னா ஈஸியான பகுதி அதிலெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு கட்டத்தை போட்டு எத்தனை முக்கோணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த அதாவது ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, ஒரு படத்தை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அடுத்த படம் என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உளவியல் பகுதியில் பெரும்பாலும் வந்து 30க்கு 15க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். ஓரளவு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். இந்த 2 பாட்டும் சேர்ந்து ஒரு 30லேருந்து 35 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், கன்ஃபார்மாக இதுக்கு வந்து மார்க் கணக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து குழப்பமான கேள்விகள். இதில் அதிகமான கேள்விகள் எதுனா உளவியல் பகுதியில் தான் வந்திருக்கும். கொஸ்டினை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து ஆன்சர் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தா வராது. அப்படி இருக்கிற கேள்விகள்லாம் பொறுத்து நிதானமாக வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பகுதி ஆள, அதாவது 50 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி குழப்பமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது படிச்சிருப்பீங்க ஆனால் 2 கொஸ்டின்ஸும் 2 ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும். இது வருமா அது வருமா அப்படிங்கிறது. அது வந்து கூடுமான அளவுக்கு யோசித்து பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆன்சரை வந்து சூஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி பகுதி ஆள வந்து 5 சிறிய கணக்குகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். மீதி 3 கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்கும். அதில் ஒரு கோணம் சம்மந்தப்பட்ட கேள்வி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் ஒன்று ஈஸியாக வரும். அதாவது 5/7 எத்தனை சதவீதம் அப்படின்னா 5/7 × 100ஆல் பெருக்கி போட்டீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கிடச்சிடும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடுங்க. அடுத்து மீண்டும் வந்து தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடுங்க. ஓரளவு யோசிச்சு பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே நினச்சிட்டு கன்ஃபார்மாக அட்டன் பண்ணிடுங்க. அடுத்து உளவியல் பகுதியில் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில் அதாவது தெரியாத, அதாவது 10லேருந்து 15 கொஸ்டின் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்க தெரிஞ்சது. அடுத்து தெரியாத கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் வந்திருக்காது, அதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு
தெரியாத கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது. ஒரு 7லேருந்து 15 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியாக இருக்கும் கொஸ்டின், ஆனால் அட்டன் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வரும். நல்லா திங்க் பண்ணணும், வெரைட்டியாக திங்க் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டம் போட்டிருப்பாங்க, அந்த கட்டத்துக்குள்ளே 1 2 3 4 5ன்னு போட்டிருப்பாங்க, அந்த லாஜிக் வந்து வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே அட்டன் பண்ணிங்கன்னா வராது. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறுத்தி வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு உளவியலில் இந்த தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் 2வது அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது குழப்பமான கேள்விகள் அப்படிங்கிற வகையாக பிரிச்சுட்டு அதில் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ உளவியலில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ்க்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 23 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உளவியலில் இந்த குழப்பமான கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்கள் ஸ்கோர் நல்லா வந்துடும். ஓகே, 20லேருந்து 23 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த 7 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது, டஃப்பாக இருக்கும், யாருக்குமே பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து தெரியாத கேள்விகள். ஸோ எல்லாமே அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸு, டவுட் ஆகிற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க. கடைசி வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே, அது வரைக்கும் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸு, டவுட் ஆகிற கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிடுங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அந்த மார்க்கு. அதாவது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 80 இதுக்கு வந்து 45க்கு மேலே கரெக்டாக ஆயிடுச்சு. ஓகே, 45லேருந்து 55 வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து தெரியாத கொஸ்டின்ஸும் தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக அட்டன் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். தெரியாத கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ யோசிச்சு பாருங்கள், ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஆன்சர் வரலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் தெரில அப்படின்னா தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவீங்க. இந்த சயின்ஸ்லாம் தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு தான் விடணும், ஒரு வழியே இல்லை. தெரியாத கொஸ்டின்ஸ் அடிச்சு விட்ருங்க. எந்த தெரியாத கொஸ்டினையும் அட்டன் பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து கடைசியில் அட்டன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 45க்கு மேலே கன்ஃபார்மாக ஸ்கோர் வரும் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் பிசி எக்ஸாமில் வந்துட்டுருக்கு. ஸோ தெரியாத கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 55 60 மார்க் நல்ல மார்க் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் பாஸு. விடிந்தால் நீங்கள் போலீஸ். ஏன் அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் போலீஸ். ஸோ அடுத்து ஃபிசிக்கல் தான். ஃபிசிக்கல் வந்து அது மேட்டரே கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஒரு மேட்டரே கிடையாது, அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போலீஸ். ஸோ நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்க நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பாய்.